எல்லாருக்கும் வணக்கம். நான் யாக்கை ஆலிசை இயற்கை அங்காடி அருப்புக்கோட்டையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சித்த ஆயுர்வேதா மெடிசின்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் மெடிசின்ஸுங்கிறது லேட்டஸ்ட் ஸ்டேஜ் தான். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து நமக்கு ப்ரோட்டீன்ஸ் கொடுக்குற ட்ரை ஃப்ரூட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து அத்திப்பழம், கேஷ்யூஸு எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பனங்கற்கண்டு, நாட்டு சக்கரையிலே வந்து சுக்கு ஏலக்காய் கலந்தது, கருப்பட்டி எல்லாமே வந்து டாப் குவாலிட்டி வந்து இருக்குது. நம்ம ஒயிட் சுகரை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கடையில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எதுலேயுமே வந்து ஒயிட் சுகர் கிடையாது. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணாலே நமக்கு லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நமக்கு ஆட் ஆகிடும். ரெண்டாவது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உருண்டைகள் நம்ம வந்து 14 வகையான உருண்டைகள் போடுறோம். கம்பு, ராகி, திணை, பாசிப்பயிறு, உளுந்து, நிலக்கடலை, எள்ளு, சிறுதானியங்கள் எல்லாமே கலந்தது, அப்புறம் பேரிச்சம்பழம் உருண்டை, அப்புறம் பிஸ்தா உருண்டை, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசியில் உருண்டை, மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், காட்டு யானம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையான அரிசி உருண்டைகளும் பண்ணுறோம். இந்த இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து ஒயிட் சுகர் கிடையாது, டால்டாவோ பாம் ஆயிலோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நாட்டு வெல்லம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெல்லம் பார்க்குறீங்களே, இந்த வெல்லம் தான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெய், நாட்டு மாட்டு நெய் யூஸ் பண்ணுறோம். வேறு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இடித்து பிடிக்கிறோம். அதாவது வந்து பாகு காய்ச்சி அந்த பாகுல வந்து மாவை போட்டு பிடிக்கிறது கிடையாது. நம்ம வந்து இடித்து எந்த சத்துமே ஹீட்னால் வேஸ்ட் ஆகாமல் பார்த்து பண்ணுறோம். ஸோ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உருண்டை பாக்ஸுமே 3 months வரைக்கும் எக்ஸ்பைரி வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வெளியே வாங்குகிற உருண்டைகளை விட இதில் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கும். அந்தந்த பொருட்களுடைய அந்த அமினோ ஆசிட்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய எள்ளுருண்டை, ஒரு எள்ளுருண்டை 4 கிராம் ப்ரோட்டீன் வரும். நீங்கள் ஒரு முட்டை சாப்பிட்றதும் நம்மளோட எள்ளுருண்டை 2 சாப்பிட்றதும் ஒன்று தான். அதே மாதிரி பேரிச்சம்பழ உருண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான அயன் கண்டென்ட்டில் 20% வந்து இந்த ஒரு எள்ளுருண்டையிலிருந்தே கிடைக்கும். இந்த எள்ளுருண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பேரிச்சையோட அத்திப்பழம், அதுக்கப்புறம் வந்து பாதாம், முந்திரி, பூசணி விதை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதை, ஆளி விதை எல்லாமே கலந்துருக்கு. ஆளி விதைங்கிற ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே கலந்துருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான பேசிக் எனர்ஜி எல்லாமே இந்த ஒரு உருண்டையிலிருந்து ஒரு நாளைக்கு தேவையான உருண்டை எனர்ஜி வந்து கிடைக்கும்.